ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். அதிமுகவுடைய 5 ஆண்டுகால ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிடிஆர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். அதில் அதிமுக ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுக்கு சிஏஜி அறிக்கையை வெளியிடாமல் வச்சுருக்காங்க. நிதி மோசடி என்பது நடந்திருக்கு. குறிப்பாக ஆளுநர் மாளிகைக்கெல்லாம் கண்ணா பின்னான நிதி செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவான அறிக்கையை மிக ஆதாரத்தோட தெளிவாக பிரசன்ட் பண்ணாரு பிடிஆர் அவர்கள். அது மாதிரி திமுக ஆட்சியில சிஏஜி அறிக்கையை வெளியிடல, திமுக ஆட்சியில நிதி மோசடி என்பது நடந்திருக்கு, ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆதாரத்தை தாவேக அரசு வெளியிடக்கூடிய வெள்ளை அறிக்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா லென்ஸ் வச்சு பார்த்தும் கூட நம்மளால கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்க வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கை என்பது திமுக அரசு ஒரு தூய ஆட்சியை தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பறைசாற்றும் விதமாக இருக்கு. என்னங்க, அவங்க திமுக ஆட்சியை குறை சொல்வதற்கு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க, நீங்க அது தூய ஆட்சின்னு சொல்வதற்குன்னு சொல்றீங்களே எப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இந்த வீடியோவில் அதை விரிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவி ஏற்கும் போதே தமிழ்நாட்டுடைய வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. ஆனா அவங்க இப்ப வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை என்பது எந்த ஒரு புதிய தகவலுமே இல்லை. ஏன்னா பதவியேற்பு விழாவின் போதே தமிழ்நாட்டுடைய கடன் 10 லட்சம் கோடி அப்படின்றத விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற அதையே தான் திரும்பவும் இந்த வெள்ளை அறிக்கையில இருக்கு. இன்னும் கூடுதலா சொல்ல போனா திமுக அரசு கடைசியாக ஒரு இடைநிலை பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க பிப்ரவரி மாதம் 2026. அதுலேயே தமிழ்நாட்டுடைய கடன் என்பது 10 லட்சம் கோடி, வருவாய் பற்றாக்குறை என்பது இவ்வளவு அப்படின்றது மிக தெளிவாகவே பட்ஜெட்ல திமுக அரசு சொல்லிட்டாங்க. சொன்னதையே திருப்பி இங்கே சொல்லிட்டு பாருங்க கடன் என்பது எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவது என்பது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. இது வெள்ளை அறிக்கையா வெத்து அறிக்கையா அப்படின்ற கேள்வி வருது. ரொம்ப குறிப்பாக திமுக அரசை 4 விதத்துல குறை சொல்வதாக நினைத்து சில விஷயத்த இந்த மரிய வில்சன் அவர்கள் சொல்றாரு. தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் 10 லட்சம் கோடி, வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி ரூபாய், தனிநபர் மீதான கடன் 1,28,934 ரூபாய், ஒட்டுமொத்த கடன் அதாவது தமிழ்நாட்டு நிர்வாகத்துடைய கடன் மட்டும் இல்லாமல் மின்வாரியம், போக்குவரத்து துறை, அதே போல் இன்னப்புற அந்த வாணிப கழகம் இருக்கிற ரேஷன் கடை, இதெல்லாம் சேர்த்து வரக்கூடிய கடன் என்பது 13.18 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை தவிர வேற எந்த தகவலுமே இல்லை. கடன் உயர்ந்ததற்கான காரணமாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்ற காரணத்தை சொல்றாரு. ஜிஎஸ்டிக்கு யாரு காரணம்? அது ஒன்றிய அரசு உடைய காரணம். ஒன்றிய அரசு நம்ம வாங்கிட்டு இருந்த வருவாயெல்லாம் நிறுத்தி அவங்க கணக்குக்கு மாற்றிக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட கையேந்தக்கூடிய நிலைமை என்பது மாறி இருக்கு. அது ஒன்றிய அரசுடைய கணக்கு. 2வது விஷயம் என்ன சொல்றாரு? முத்திரைத்தாள் கட்டணத்தை இவங்க உயர்த்தவே இல்லைங்க அப்படின்றாரு. அப்ப இவருடைய நோக்கம் என்னவா இருக்கு? முத்திரைத்தாள் கட்டணத்தை உயர்த்தணுமா? ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பரை உயர்த்தி மக்கள் சொத்து வாங்க விடாம ஆக்கணும். ஏற்கனவே முத்திரைத்தாள் கட்டணம் உயர்வாக இருக்கு, அதை குறைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை மக்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அந்த முத்திரைத்தாள் கட்டணம் என்பது கம்மியாக இருக்கு. அதை இவங்க உயர்த்தவே இல்லை, நிதியை கூட்டவே இல்லை அப்படின்ற கணக்கை அவர் சொல்றாரு. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் மொத்த இழப்பு 72,667 கோடி ரூபாயா. இதுல போக்குவரத்து துறைக்கு 1 கிலோமீட்டருக்கு 78 ரூபா 81 பைசா செலவாகுது. ஆனா நம்மளுக்கு வரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 25 ரூபா 97 பைசா தான் அப்படின்றாரு. அப்ப இவர் இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாரு? மகளிருக்கு இலவசமாக பயணத்திற்கு நம்ம செலவு பண்றதெல்லாம் வேணாம், நிறுத்திடலான்னு சொல்ல வர்றாரா? மாணவர்களுக்கு ஆண்டாண்டு காலம் நம்ம இலவச பஸ் பாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் வேணாம் நிறுத்திடுவோம்னு சொல்ல வர்றாரா? மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பொது போக்குவரத்துடைய அந்த டிக்கெட் விலை கம்மியாக இருக்கு, அதை மற்ற மாநிலங்களை விட அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வர்றாரா? என்ன காரணத்தை அவர் சொல்ல வர்றாரு? கடனை எப்படி அடைப்பீங்க? கடன் என்பது இல்லாமல் எந்த நாடு இருக்காது.
தமிழ்நாடு இல்லை, அமெரிக்காவே நீங்கள் போனால் கூட கடன் என்பது இருக்கும். அது ஒன்றிய அரசு விதித்த அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதையும் உங்களுடைய பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாரே ஒரு அதிகாரி, கூடுதல் செயலாளர், அவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்றிய அரசு அனுமதித்த அளவுல தான் தமிழ்நாட்டு அரசுடைய கடன் இருக்கு. கடன் வாங்க போறோம்னா ஒன்றிய அரசு அனுமதி வாங்கி தான் கடன் வாங்க முடியும். ஒன்றிய அரசு இல்லப்பா உனக்கு கடன் அதிகமாக இருக்குது வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் வாங்க முடியாது. அப்போ அவங்களுடைய அனுமதி வாங்கி தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அந்த கட்டுக்குள்ளே தான் தமிழ்நாடு அரசுடைய கடன் என்பது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மரிய வில்சன் திணறி திக்கி தப்பா தமிழை வாசித்து ஒரு அறிக்கையை வாட்சி முடிச்சா செய்தியாளர் சந்திப்பில் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி விட்டாரு இந்த சித்திக்கு. இதில் கொடுமை என்னன்னா, எஃப்ஆர்பிஎம்னா என்னன்னே இந்த செயலாளருக்கு தெரியலை. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கேட்டு அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு தான் இந்த நிர்வாகம் என்பது இருக்கு. வெறும் அந்த நிதி செயலாளர் மட்டும் சொல்லலை, இந்த நிதியமைச்சரே என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது முந்தைய ஆட்சியில் எந்த திட்டத்திற்கும் தேவையில்லாமல் நிதி செலவிட்டதாக எதுவுமே நாங்கள் கண்டறிய முடியல, எந்த திட்டமும் தேவையில்லாதது என்றும் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற அந்த பாயிண்டை நிதியமைச்சரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்போ இந்த வெள்ளை அறிக்கை என்பது அட்டர் ஃபிளாப் அப்படின்றத இப்போ இவங்க 2 பேர் ஸ்டேட்மெண்ட்டே உணர்த்துதா. அடுத்து மின்சாரத்துறைக்கு இவர் வர்றாரு. மின்சாரத்துறையில் வந்துட்டு கடன் 2,47,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏங்க 100 யூனிட் மின்சாரம் என்பது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இலவசமாக. நீங்கள் பெங்களூரு போனீங்கன்னா 201வது யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணாவே ஒரு யூனிட்டுக்கான கரண்ட் பணம் 9 ரூபா, 8 ரூபாலேருந்து 9 ரூபா வசூலிக்கிறாங்க. பிற மாநிலங்கள்லாம் போயிட்டீங்கன்னா 6,000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாய் வரைக்கும் மின்சாரத்துடைய ஒரு யூனிட் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 4 ரூபா 70 பைசா என்பது வசூலிக்கப்படுது. உதயமின் திட்டத்தில் அதிமுக கையெழுத்து போட்ட போதும் கூட மின்சார கட்டணம் என்பது மக்களை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, வேற வருவாயிலிருந்து அதை நம்ம அடைச்சிக்கிறலாம், மக்களுக்கு சுமையை ஏற்றிவிடக்கூடாது என்று கணக்கு பார்த்து வேலை பார்த்து திமுக அரசு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, போக்குவரத்து துறையிலும் வருவாய் அதிகரிக்கலை, மின்சாரத்துறையிலும் வருவாய் அறிவிக்கலை அப்படின்றாரு. அதன் மூலமாக இதெல்லாம் விலை ஏற்றணும், விலை ஏற்றினாதான் நமக்கு இந்த கடனை அடைக்க முடியும்னு சொல்ல வர்றாரா? இவர் திமுக மீது குற்றஞ்சாட்டக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கொரோனா காலத்தை விட வருவாய் பற்றாக்குறை என்பது கடந்த ஆண்டு உச்சத்திற்கு போயிடுச்சு அப்படின்றாரு. அதாவது கொரோனா காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2020 to 2021 62,326 கோடி ரூபாய் தான் வருவாய் பற்றாக்குறை இருந்துச்சு. ஆனால் அதுவே 2025 to 2026 78,324 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்றாரு. ஆனால் அதற்கு முந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 to 25 45,000 கோடி தான் இருந்துச்சு. 2023 to 24 45,000 கோடி தான் இருந்துச்சு. 2022 to 23 36,000 கோடி தான் இருந்துச்சு. அப்போ ஏங்க கடைசி வருஷம் மட்டும் கூடுச்சு அப்படின்னா, திமுக எதுவும் ஊழல் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்கல. விஜய் போனார்ல, அங்கே போயிட்டு ஐயா 3,800 கோடி ரூபாய் கல்வி நிதியை கொடுக்காம வச்சிருக்கிறீங்க, கொடுங்கயான்னு கேட்டார்ல, அந்த நிதி என்பது நமக்கு தரவே இல்லை. நமக்கு பேரிடர் நிதியை தரல. வெள்ளத்தை மிகப்பெரிய அளவுக்கு சந்திச்சோம்ல, தென் மாவட்டங்கள்லாம் மூழ்கி போச்சு. 32,000 கோடி ரூபாய் கேட்ட ஒன்றிய அரசுகிட்ட 1 ரூபாய் கூட நமக்கு தரவே இல்லை. அந்த செலவை யார் பண்ணது? தமிழ்நாடு அரசு தான் பண்ணுச்சு. 100 நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளமே கொடுக்கல, ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பணமே கொடுக்கல. ஆனாலும் அந்த திட்டம் போயிடக்கூடாது, அதை நம்பி ஏழைகள் இருக்கிறாங்க அப்படின்றக்காக தமிழ்நாடு அரசு பணம் போட்டு செலவு பண்ணாங்க. அந்த பணத்தை யார் கொடுத்தாங்க? இப்படி ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய அத்தனையும் நிறுத்திட்டாங்க, நமக்கு கொடுக்கவே இல்லை. அதனால தான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியாது எப்படியாவது இதை சரிசமம் பண்ணணும், மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி பண்ணாங்க. அப்படி கடன் வாங்கினதும் ஒன்றிய அரசுடைய அளவின் கீழே தான் இருக்குது. நம்ம அதிகபட்ச கடன் அளவை தொடவே இல்லை. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது பிசிக்கல் டெபிசிட் என்பது கட்டுக்குள்ள இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதை இந்த கூடுதல் செயலாளரும் மிக வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. அப்போ என்னதான் குறை சொன்னீங்க? அதிமுக ஆட்சியை போல இந்த சிஏஜி அறிக்கையை வெளியிடலை, நிதி மோசடி பண்ணியிருக்கிறாங்க, ரவிக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறாங்க பாருங்க அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றுமே இல்லைங்க. எதுவுமே இல்லாமல் கடனை மட்டும் திரும்ப திரும்ப சொல்வதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதில் கொடுமையான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? மகளிர் உரிமை தொகையை பற்றி சொல்கிறாரு. அதாவது மகளிர் உரிமை தொகையும் கட்டணமெல்லாம் பேருந்து பயணம் இருக்குல்ல, மகளிர் இலவசமாக பயணம் பண்ணுறது, 2க்கு மட்டும் 25,000 கோடி செலவு பண்ணுறோம். கூடுதல் வருவாயை அதிகரிக்காமல் எதற்கு இவ்வளோ பணத்தை செலவழிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நிதியமைச்சர். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க.
அப்போது நீங்கள் 1000 ரூபா கொடுத்ததுக்கே இவ்வளவு ரூபா செலவாகுது. அதாவது குறிப்பிட்ட பிங்க் பேருந்துகள் மட்டுமே பயணம் பண்ணணும் இலவசமானு சொல்லும் போதே இவ்வளோ செலவாகுது. நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இலவசம்னு இருக்கிறீங்களே, மாதத்துக்கு 2500 ரூபா நாங்கள் தருவோம்னு சொன்னீங்களே, அப்போ அதெல்லாம் எந்த கணக்கில் நீங்கள் கொடுப்பீங்க? அப்போ கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்காததுக்கு தான் இந்த கணக்குகளை நீங்கள் வெளியிட்டீங்களா? தமிழ்நாடு அரசு இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு இவ்வளவு கடன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபா வேணும். அப்போ அதெல்லாம் எங்கே வாங்க போகிறீங்க? அதையும் இந்த அமைச்சர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புதிய திட்டங்களை செயல்படுத்தணும்னா கடன் வாங்காமல் செயல்படுத்த முடியாதுன்றார். அப்போ நாங்களும் கடன் வாங்க போகிறோம். சென்ற ஆட்சியிலாவது வெறுமனை கம்மியாக கடன் வாங்கியிருக்கிறாங்க, நாங்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடனை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாக்குறுதிக்கு மட்டும் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு இவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்றதாங்க அது உணர்த்துது. ஏங்க இப்போ மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா, 60,000 கோடி ரூபா செலவாகும் தமிழ்நாடு அரசுக்கு. அதை எப்படி கொடுப்பீங்க? 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறீன்னு இருக்கீங்களே, அதுக்கு 10,000 கோடி ரூபா செலவாகுமே, அது எப்படி கொடுக்க போகிறீங்க? குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபா நான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் போட போறேன்னு இருக்கீங்களே, அதுக்கு 8,438 கோடி ரூபாய் செலவாகுமே, அது எப்படி கொடுக்க போறீங்க? விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் கொடுக்க போறீங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கு 11,910 கோடி ரூபாய் செலவாகுமே, அது எப்படி கொடுக்க போறீங்க? விவசாய கூலிகளுக்கு ஆண்டுக்கு நாங்கள் 10,000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னீங்களே, அதுக்கு 9,600 கோடி ரூபாய் செலவாகுமே, அதை எப்படி கொடுக்க போறீங்க? மீனவர்களுக்கு ஆண்டுக்கு 27,000 ரூபாய் கொடுக்குறீன்னு சொன்னீங்களே, அதுக்கு 545 கோடி ஆகுமே, அதை எப்படி கொடுக்க போறீங்க? இளைஞர்களுக்கு ஸ்டைஃபண்டோட நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு 5,400 கோடி ஆகுமே, அதை எப்படி செயல்படுத்த போறீங்க? ஹெல்த் இன்சூரன்ஸ் நாங்கள் போட்டு கொடுப்போம்னு சொன்னீங்களே, அதுக்கு 1,274 கோடி ரூபாய் ஆகுமே, அதை எப்படி செயல்படுத்த போறீங்க? வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாசம் 4,000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னாரே, அதுக்கு 4,800 கோடி ரூபாய் செலவாகுமே, அதை எப்படி கொடுக்க போறீங்க? இப்ப தமிழ்நாட்டுடைய மொத்த வருமானம் என்பது 3,31,569 கோடி ரூபாய் 2025-26 பட்ஜெட் இதான் சொல்லுச்சு. அப்ப தாவேகாவுடைய மேனிஃபெஸ்டோவை நிறைவேற்றுவதற்கு மட்டும் 99,057 கோடி ரூபாய் வேணும். அதாவது மொத்த வருவாயில் 30% மட்டும் தாவேகாவுடைய பட்ஜெட்டை செயல்படுத்துவதற்கு மட்டும் வேணும். அப்படின்னா வருவாய் பற்றாக்குறையை வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியும்? அப்போ விஜய் தன்னுடைய வாக்குறுதி எதையும் இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றவே போவதில்லை. எப்படி 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணாதான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றினாரோ, எப்படி பயிர்க்கடன் அத்தனையும் தள்ளுபடின்னு சொல்லிட்டு 50,000க்கு உள்ள வாங்கினதா தள்ளுபடி, இப்போ 75,000க்கு உள்ள வாங்கினதா தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய முதுகுல குத்துனாரோ, அது மாதிரி தான் மகளிர் உரிமை தொகை 2 மாதம் ஆகியும் 1000 ரூபாய் மட்டும் தான் போடுறாரு. 2,500 ரூபாய் என்பது வரல. 6 சிலிண்டர் என்பது கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாது. இப்படி எல்லா வெற்றிலையுமே மக்களை மோசடி செய்து ஏமாற்றணும் என்பதற்காக தான் வெறும் கடனை மட்டுமே மையப்படுத்தி இந்த வெள்ளை அறிக்கையை இவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த வெள்ளை அறிக்கையில இவங்க வெளியிடாத ஒரு விஷயம் இருக்கு. அதாவது டெல்லிக்கு விஜய் அவர்கள் பயணப்பட்டு போயிட்டு அங்க போய் என்ன வாசிச்சார்? மோடிக்கு முன்னாடி தமிழ்நாடு தான் 2வது மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக திகழ்கிறது அப்படின்றாரு. எங்க கடன் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், கஜானா காலியாக இருக்கக்கூடிய மாநிலம் எப்படி 2வது பொருளாதார மாநிலமாக வர முடியும்? அப்போ விஜய் அவர்கள் குறையே சொல்ல முடியாத அளவுக்கான ஆட்சி நடந்திருக்கு அப்படின்றதுக்கு அப்பயே அது சாட்சியா இருந்துச்சுல. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநிலம் தொடர்ச்சியாக இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைந்ததே கிடையாது. அது அடைந்தது ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில மட்டும்தான். 2024-25 11.19% வளர்ச்சி என்பது அடைஞ்சாங்க. அதுவே 2025-26 10.83% வளர்ச்சி அடைஞ்சாங்க. 2 ஆண்டுகள் இரட்டை இலக்க வளர்ச்சி என்பது அடைஞ்சாங்க. கடன் அதிகமாக இருக்கு, அது அளவுக்கு அதிகமாக ஆயிருச்சு அப்படின்னா இந்த வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்குமா? அது தனிநபர் கடனை பற்றி பேசுகிறாங்களே, தனிநபர் வருமானம் எவ்வளோ தமிழ்நாட்டில்? 4.08 லட்சம். ஜிஎஸ்டிபியோட வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு எவ்வளோ ஆயிருக்கு தெரியுமா? 2024-25 31.19 லட்சம் கோடியாக இருந்தது. 2025-26 35.29 லட்சம் கோடியாக அதிகரிச்சிச்சு. அப்போ இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய டேட்டா. கொரோனா காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் வளர்ச்சி என்பது 2%. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்தில் வளர்ச்சி என்பது கடைசியாக விஜய் கையில் ஒப்படைக்கும் போது 10.83%. அப்போ இதெல்லாம் மறைச்சிருவீங்க.
வெறுமன கடனை மட்டும் காட்டிடுவீங்க. அந்த கடன் எதற்காக வாங்கினாங்க, ஒன்றிய அரசு அவங்களால தான் கடன் என்பது வாங்கப்பட்டுச்சு அப்படின்ற அந்த தகவலையும் மறைச்சிருவீங்க. ஏன்னா ஓனர் பிஜேபி தானே, பிஜேபி எதிர்த்து நீங்க ஒரு வாரத்தையும் பேச மாட்டீங்க. ஏன்னா மோடிஜி கோச்சுக்குறாரு அதானே. திமுக அரசாங்கத்துல தாங்க மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு நம்பர் 1 மாறுச்சு. இவி வெஹிக்கிள்ஸ் தயார் பண்ணுறாங்களே, தெற்காசியாவிலே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு தான் மாறுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் தொழிற்சாலைக்கு 42% பேர் வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னவர் யார்? விஜய் போய் நிதி ஆயோக்கில் போய் சொல்லிட்டு வந்தார். இதெல்லாம் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் சாதனையாக செய்யப்பட்டது. அவ்வளவு திட்டங்கள், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், கட்டணமில்லா பேருந்தாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், நான் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இப்படி திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். ரேஷன் கடையிலலாம் அவ்வளவு விஷயங்கள் செய்யப்பட்டுச்சு. இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு வெறுமன கடன். ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய நிதி வருவாயை குறைச்சிருக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தை உங்களுடைய வெள்ளை அறிக்கையில் இருந்துச்சா? நிதி பகிர்வு என்பது கம்மியாக இருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னீங்களா? ஒன்றிய அரசு நிதிகளை எல்லாம் நமக்கு நிறுத்தி இருக்கிறாங்கன்ற வார்த்தையை சொன்னீங்களா? ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்துறீங்க, வருவாய் பற்றாக்குறை கம்மியாக இருக்கு, வருவாயை உங்க பெருக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதற்கு காரணமாக முத்திரைத்தாளை சொல்றீங்க, மகளிருக்கு கொடுக்கக்கூடிய இலவச அந்த பயணத்தை குறை சொல்றீங்க, உரிமை தொகையை குறை சொல்றீங்க, மின்சாரத்துக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை குறை சொல்றீங்க, விலை கம்மியாக கொடுப்பதை குறை சொல்றீங்க. அப்படின்னா நீங்க யாருக்கான ஆட்சியை பண்ண போறீங்க? அப்ப நீங்க விலையை ஏற்ற போகிறீங்க அப்படின்றதான உங்களுடைய வெள்ளை அறிக்கை வெளிப்படையாக சொல்லுது. எவ்வளவு கேவலம் பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய தவறை இழைச்சிட்டாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்கள் அனைவருமே வெக்கி தலை குனிய வேண்டிய நேரம் இது. வெள்ளை அறிக்கை அப்படின்ற பெயர்ல நான் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டேன், நான் உங்கள் மீது விலையேற்றத்தை அதிகப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் விஜய். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் நீங்க ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம எங்க தலையிலும் சேர்த்து கட்டிட்டு போயிருக்கிறீங்க அப்படின்றதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நினைக்கக்கூடிய ஒரே விஷயமாக இருக்கு. அப்போ வெள்ளை அறிக்கை அப்படின்னா பிடிஆர் அவர்கள் வெளியிட்டது மாதிரி இருக்குன்னு பார்த்தா உப்புக்கு சப்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் மக்களை மடைமாற்றக்கூடிய வகையில் வெறும் கடனை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு வெத்து அறிக்கையாக தான் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. நன்றி.